வஞ்சிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நாம் வஞ்சிக்கப்பட்டோம். நம்முடைய மனைவி நம்மளை ஏமாத்திட்டா, நம்முடைய கணவன் நம்மளை ஏமாத்திட்டாப்புல, நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்பியிருந்தேன், நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன் நீங்க ஏமாத்துறதே இல்லையா? நீங்க உங்க சின்ன வயசுல உங்க தாய் தகப்பனை ஏமாத்தலையா? உங்க வாலிப வயசுல ஏமாத்தலையா? நீங்க யாரையுமே ஏமாத்தாம அப்படியே வந்துட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. நாம் இதெல்லாம் கேட்டா யாக்கோபு தான் நம்ம பைபிள்ல ஏமாத்துக்காரன் ஒரு பேர் இருக்கு. நம்ம என்னையெல்லாம் பர்சனலா கேட்டா யாக்கோபுனா மிஞ்சி போயிடலாம், அந்த அளவுக்கு நான் எல்லாம் ஏமாத்திருக்கிறேன். யாக்கோபு ஏமாத்தினதுக்கு நான் அதை விட பயங்கரமா ஏமாத்திக்கிறேன், அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்லணும். நம்ம யாக்கோபு ஏமாத்துக்கார அப்படிங்கிற பேரை சொல்லுவாங்க, பிரசங்கியாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம நான் என்ன சொல்றேன், என்னோட பர்சனல் பார்க்கும்போது யாக்கோபு செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் செஞ்சதெல்லாம் பயங்கரம், அவ்வளோ ஏமாத்திருக்கிறேன்.